நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பைபிள் ஸ்டடியில் 2வது நாளாக ஆதியாகமம் பற்றி ஒரு கண்ணோட்டம் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் சாதாரணமாகவே 2 பிரிவுகளாக பிரிகிறது. அதிகாரம் 1லிருந்து 11 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை உள்ள அவங்க ஆரம்பங்களை குறிக்கிறதா இருக்குது. இன்னும் முக்கியமானது பார்த்திங்கன்னா 5 காலம் நிகழ்ச்சிகளை அது நமக்கு தெரிவுபடுத்துகிறது. அதை பற்றி நம்ம சிந்திப்போமானால் 1வது பார்த்திங்கன்னா சிருஷ்டிப்பு. தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவர்களை ஏதோம் தோட்டத்தில் வைத்தார். இது 1வது கண்ணோட்டம். 2வது பார்த்திங்கன்னா மனிதனின் வீழ்ச்சி. ஆதாம் ஏவாளும் தேவனுடைய கட்டளை மீறினபடியால் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் மனித வரலாற்றிலே நுழைவதற்கு ஒரு காரணமாக இருந்தார். 3வது பார்த்திங்கன்னா காயினும் ஆபேலும் அவர்கள் செய்த தவறு ஒருவனை ஒருவன் அடித்து கொன்ற துயரச் சம்பவம். 4வது பார்த்திங்கன்னா பெருவெள்ளம். உலகத்தில் தீமைகள் எங்கும் மலிந்துவிட்டன. நோவாவின் தலைமுறையை பெருவெள்ளத்திலிருந்து காப்பதற்கு வேண்டி அவர் என்ன செய்தார்? அவர் நீதிமானாகி தயவான நோவாவை கண்டுபிடித்தார், ரட்சிக்கப்பட்டார். 6வது பார்த்திங்கன்னா பாபேல் கோபுரம் ஜலபலத்துக்கு பின்னால் விக்கிரக ஆராதனையும் கலக செய்தலும் ஐக்கியமாக ஈடுபட்ட போது தேவன் என்ன செய்தார்? அவருடைய மொழிகளையும் கலாச்சாரத்தையும் வேறுபடுத்தி தாறுமாறாக்கினார். இது 11வது அதிகாரம் வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 12 முதல் 50 வரையும் பார்த்திங்கன்னா எபிரேய மக்களின் ஆரம்பத்தை காட்டுகிற விதமாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமாகட்டும், அவனுடைய ஈசாக்காகட்டும், அவருடைய மகன் யாக்கோபு ஆகட்டும், அவருடைய மகன் யோசேப்பாகட்டும், 4 கோத்திர பிதாக்கள் மூலமாக தேவனுடைய மீட்பின் நோக்கம் என்ன என்று குறிப்பிட்டு காண்பிக்கின்றன. ஆதியாகமம் புஸ்தகத்தில் தேவன் ஆபிரகாமை அழைத்தது என்பது பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இருக்குது. அவனோடு அவன் தலைமுறையோடு உடம்பைக்கு பண்ணியது, அது எதிர்நோக்கும் திட்டமாகிய ஒரு மீட்பர் இருக்கிறார், அவர் மூலம் ரட்சிப்பு ஆகிய வரலாற்று முக்கிய அம்சங்களுக்கு திசை திருப்பும் ஆரம்பமாகத்தான் அந்த யோசேப்பின் மரணம், எகிப்தை இஸ்ரேலின் அடிமைத்தனம் ஆகியவற்றோடு ஆதியாகமம் முடிகிறது. இது நான் படித்தது, புஸ்தகத்திலிருந்து எடுத்து படிப்பது, என்னுடைய அனுபவங்களை பற்றி நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் அல்ல, எத்தனையோ பேர் பாஸ்டாக இருப்பாங்க, ரெவரண்டாக இருப்பாங்க. பைபிளுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த திட்டம் நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். நீங்கள் ஆதரவு தாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைபிளை பற்றி யாராவது கேட்டால் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இதை படிக்க சொல்லுங்கள், கேட்க சொல்லுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.